பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 9/12/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி, மதியம் 2:03 வரை, பின்பு தேய்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், நள்ளிரவு 2:09 வரை, பின்பு மகம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் வேகமான முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீண்ட நாளாக முடங்கி கிடந்த வேலைகளை புது பொலிவுடன் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் மன நிறைவை தரக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளுடன் சுமூகமான சூழ்நிலை மன நிறைவை தரக்கூடும். புது மனை வாங்குபவர்களுக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். சித்தர் வழிபாடு உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து விலகக்கூடும். இன்றைய தினம் பேசும் வார்த்தைகளில் சற்றே கவனமாக இருப்பது நன்மை தரும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். இன்றைய தினம் புதிய கடன்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் வீடு மனையால் யோகங்களை காண்பீர்கள். இல்லத்தரசிகளின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மன நிறைவை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். ராசியான நிறம் இளம் பச்சை மற்றும் அடர் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாயில் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபகரமான சூழல் நிலவி வரக்கூடும். பயணங்களால் ஆதாயங்களை அடைவீர்கள். மன உற்சாகம் அதிகமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் குதூகலம் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் வெண்மை. கடகராசி அன்பர்களே, நீண்ட நாளாக இருந்து வந்த கவலைகள் யாவும் தீரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். பணவரவு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்து வரும். பிள்ளைகள் உங்கள் மனம் மகிழும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். முக்கியமான செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கக்கூடும். குலதெய்வ கோவில் சென்று வருவது மன நிறைவை தரக்கூடும். இன்றைய தினம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வண்டி வாகனங்களால் ஆதாயங்களை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேற அம்மனுக்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்வது மன நிறைவை தரும். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் ஊதா. சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரை உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கு இருந்து வந்த தடைகள் யாவும் நீங்கி மன நிறைவை பெறுவீர்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் யாவும் பாராட்டு பெறக்கூடியதாக இன்றைய தினம் அமையும். பொருளாதார சூழ்நிலையில் முன்னேற்றமான சூழலை காண்பீர்கள். பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு உண்டான திட்டங்களை தீட்டி நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்று இருக்கும்.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரும். தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ராசியான நிறம் தங்க நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்களால் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பண வரவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையும் ஆதரவும் உங்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்து சேரக்கூடும். பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மன நிறைவுகளை தரக்கூடும். விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அதிர்ஷ்டம் மிக்க நல்ல நாளாக இருக்கக்கூடும். செய்யும் தொழிலில் நல்ல அபரிமிதமான லாபங்களால் மன நிறைவடைவீர்கள். பண வரவு திருப்திகரமாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தினர் உங்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். உறவினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு உடன் பணிபுரிவோரின் ஆதரவு மன நிறைவை கொடுக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது உங்களுக்கு சற்று ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் சற்று கவனமாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். நிதிநிலையின் சீரான முன்னேற்றம் மன நிறைவை தரக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் வழிகாட்டுதல்களை ஏற்று முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைய தினம் சோர்வடையாமல் உற்சாகமான மனநிலையுடன் செயல்பட்டு வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்வீர்கள். எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றிகள் உங்களை வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். பயணங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் அமையக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். ராசியான நிறம் கருப்பு மற்றும் வயலட். தனுசு ராசி அன்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சி தரும் வண்ணம் அமையக்கூடும். பண வரவு திருப்திகரமாக இருந்து வரும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுத்து அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் மிக்க நல்ல நாளாக இருக்கக்கூடும். உற்சாகம் அதிகரித்து காணப்படக்கூடிய தினமாகவும் இன்று உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழல் மன நிறைவை தரக்கூடும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் யாவும் நீங்கி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலை பளு சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் அதற்குரிய பலனை அடைவீர்கள். முன்னோர்களின் வழிபாடு மன நிறைவுகளை தரக்கூடும். இன்றைய தினம் சுற்றுலா சென்று வருவதற்கு உண்டான புதிய திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். இன்றைய தினம் இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாளாக அமையக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிலவி வரும். நண்பர்களின் ஆலோசனை உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் வெண்மை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் மாற்றங்களை செய்து அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். நண்பர்களின் ஆதரவால் முன்னேற்ற பாதைக்கு செல்வீர்கள். இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இன்று இருந்து வரும்.
திருப்திகரமான பணவரவால் மன நிம்மதி அடைவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் புதிய முன்னேற்றங்கள் காணப்படும். பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். தம்பதிகளிடையே கருத்தொற்றுமை அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் நீலம் மற்றும் மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய திட்டங்கள் யாவும் வெற்றி தரக்கூடியதாக அமையும். பயணங்களால் திருப்தி அடைவீர்கள். கலைத்துறையினர்களுக்கு பாராட்டுக்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அளவுக்கு அதிகமான லாபம் மன நிறைவை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரக்கூடும். உங்களுடைய கனிவான பேச்சினால் அனைவரின் அன்பையும் பெறுவீர்கள். பெண்கள் மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மன நிறைவடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.